ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது, அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 1லேருந்து மற்ற மாநிலங்கள் பள்ளிகள் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்தும் ஊரடங்கு தளர்வுகள் குறித்தும் நம்ம முதல்வர் இன்றைக்கி ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் குறித்தும் கல்லூரிகள் திறப்பு குறித்தும் ஒரு அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பள்ளிகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. அதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பள்ளிகள் திறப்பது குறித்த முடிவுகளை எடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து முடிவு அந்தந்த பள்ளி நிறுவன நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்து நிலைமையினை மதிப்பீட்டு செய்வதன் அடிப்படையில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜனவரி முதல் பள்ளிகளை மீண்டும் திறக்க திட்டமிட்டுள்ளதாக மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் பீகாரில் உள்ள அனைத்து அரசு மற்றும் பயிற்சி மையங்கள் 2021 ஜனவரி 4 முதல் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் முதற்கட்டமாக மேல்நிலை வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. மேலும் 15 நாட்களுக்கு நிலைமையினை மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜூனியர் பிரிவுகளுக்கு மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 10th 12th இவங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பீகாரில். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜனவரி 4ஆம் தேதி முதல் திறக்கப்படும். ஆரம்பத்தில் பள்ளிகள் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அரை நாள் வகுப்புகள் நடைபெறும். ஜனவரி 18 முதல் முழு நாள் வகுப்புகள் இருக்கும். அனைத்து அடிப்படை பாதுகாப்பு விதிமுறைகளும் பின்பற்றப்படும். நிறுவனங்களால் கல்வி அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அடுத்து கர்நாடகா மாநிலம் பொறுத்த வரைக்கும் கர்நாடகா அரசு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேதிகளில் வகுப்புகளை தொடங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் பெற்றோர்களிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக அனுமதி தேவைப்படும். இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள கர்நாடக கல்வி அமைச்சர் எஸ் சுரேஷ்குமார் 6 முதல் 9ஆம் வகுப்புக்கான வித்யாகமா திட்டம் மூலம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அசாம் மாநிலம் இதேபோல் பள்ளிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களை தொடங்க நிலை மற்றும் பல்கலைக்கழக நிலை வரை ஜனவரி 1 முதல் மீண்டும் திறக்க அசாம் பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூனே மாநிலத்தில் மாநகராட்சியில் உள்ள பள்ளிகள் ஜனவரி 4 முதல் மீண்டும் திறக்கப்படும். பூனே மாநகராட்சி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பள்ளிகள் ஜனவரி 4 முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறியுள்ளது. அனைத்து பள்ளிகளும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் பள்ளிகள் திறப்பது குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பள்ளிகளை திறக்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லியிருந்தேன். ஏனினும் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், சிங்கம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறந்து மீண்டும் திறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்தும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகலாம். அப்படி வெளியாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.